வெல்கம் டு தீனு விலாக்ஸ். ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம பசங்களாம் உட்காந்து ஜாலியாக விளையாண்டு இருந்தோம். சரி ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். டீ சாப்பிட போலான்னு சொன்னாங்க, அதனால டீ கடைக்கு வந்திருக்கோம். வாங்க போலாம். என்ன பண்ற? என்னங்கடா போண்டா எங்கடா? தட்டு போண்டா நம்ம இங்கிருந்து எடுப்போம். ஏய் எல்லாம் அங்கங்க சாப்பிடுவோம், அந்த இடத்துல கை வைக்க கூடாது, பாத்துக்கோங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா ஏன் என்றா பொறுத்து அடிச்சுட்ட உடனே கொஞ்சம் கூட மரியாதை இல்லையாடா. மண்ண மாட்டாங்க. வரும்போது என்ன பண்ண தெரியுமா? சொல்ல வந்துட்டான். நாய் இருந்துல 2 நாய். சொல்லு ஏய் காஞ்சா சாப்பிடு சாப்பிடு. ஏண்டா ஒரு காமெடி சொல்ல விடுறீங்களா? பிரியாணி சாப்பிட்டீங்க, ஆனா அநியாயத்துக்கு அந்த நாய விரட்டியே துரத்து விட்டான். அந்த நாய் எங்க போந்து தெரியும்? பிரியாணி கடைக்கு போந்து தெரியும். அப்படி விட்டாங்க. அவன் குறு குறு குறுன்னு பாக்குறான், என்னைய கழுதிக்கு துரத்துறான். அது இத்தனோண்டு ஆகுது. அந்த நாய் பரவாயில்ல, எவ்வளவு தைரியம் தெரியுமா அதுக்கு? அப்பயும் வருது உருவத்துக்கு நிக்கிறதே பயமா இருக்கு. துரத்திட்டு போனேன்னா அது என்ன பண்றான்? சாப்பாடுல பிஸி ஆயிட்டான். அதெல்லாம் நீங்க என்ன பேசலாம்? காது விழுகாது. ஒரு உடவைடா கோபி, ஒன்னு வந்து ஊத்துறான். வாங்கிக்க வா வாங்கிக்க வாங்கிக்க. வேலைக்கே சேர்ந்துட்டான். கடைக்கு வந்தாலே வந்து சர்வர் வேலைக்கு வந்துடான்டா. நல்லா வேலை செய்வானா? நீ பாட்டு எடுத்துக்கா. சரி சார், டீ சொல்லிடலாம். நல்லா சொல்லி யாரு கேக்குறாங்கண்ணா? யாரு டீ? எனக்கு சுக்குபால். இப்ப என்ன பண்றீங்க? பாதாம் பால் வேணுங்கிற மட்டும் கை தூக்க. பக்கடா வந்தேன், கைய உடைச்சு போடுவேன். கேளாவி புருஷா. தம்பி கை தூக்க சொன்னீங்க. தம்பி 7 கையில தூக்கூடாது, ஒரு கையில தூக்கணும். 2 கை தாங்க. 2 காலை செய்து தூக்கியா? தூக்குறேன். யாரு பாக்குறது? அமைச்சர் நீங்க தாங்க தூக்க சொன்னீங்க. இந்த மாதிரி பண்ணு தெரியாதா? ஏய் யாரா ஒவ்வொருத்தனையும் பிடிங்கி தின்னுருக்கான். அவள இருந்து தெரியாது. இப்படி தின்னுதான் பண்ணியாட்டம் வச்சுக்கிறான். அப்படித்தான் இருக்கும். சரி சரி, யாரு பாதாம் பால் கை தூக்குங்க. அதான் சொல்லிட்டு நானு. ஒரு ஆளு பண்ணுதான் கை தூக்க. ஒண்ணுதான்டா. 2 கை இருக்கு. கை தூக்குடா. நீ தூக்கு 2 கை. யாரு பாதாம் பால்? பாத்துங்க. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? சுக்குபால். ஓண்டா தின்னியே கை எங்க கழுவுன? எந்திரிச்சா போ. உன் பேண்டெல்லாம் துரத்திட்டு போக மாட்டிருக்கு பாரு. புது பண்ணிட்டா. நீ வந்து தொடக்கல சாக்ஸ் போட்டுருக்காங்க. எப்படிடா ஷூ சாக்ஸ் இல்லைன்னா? ஆமா ஆமா சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சொல்லுங்க, நான் கழட்டி தரேன். சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்த காப்பாத்து நம்மளா. கழட்டு சொல்லுங்க, 10 நாள் போட்டுருவாரு. யாரை கிணறு வேணும்? போய் சொல்லிட்டோம், என்னன்னு சொல்லிட்டோம். கரெக்டா சொல்லிட்டோனா? இப்படி கட்டது இப்படி உளறி கொட்டுவான். இப்போ என்ன அதுதான் தெரியுமே. பக்கத்துல போய் பாரு, பக்கத்துல போய் பாரு. சரி நான் போய் பாக்குறேன் என்னதான் பண்றான்னு. நீ ஏதாவது கரெக்டா சொல்லிட்டோடா? நானா கரெக்டா சொல்லுவேன். பாருண்ணா. ஏய் கரெக்டா சொன்னியா? நான் என்னன்னா சொன்னா 5 பாதாம் பால், ஒரு சுக்குபால். பரவாயில்லையே, தெளிவாதான் இருக்கிறேன். ஆனா 5 4 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 5 பாதாம் பால், ஒரு சுக்குபால் சொல்லிருங்க. இந்த மாதிரிலாம் வேலைத்தனம் பண்ணி தான் நானும் வந்தேன். போய் உட்காரு போ. அந்த வர வேண்டியது திங்க வேண்டியது மாத்தி சொல்றது. கரெக்டா சொல்லிட்டான். பரவாயில்ல, நீ கரெக்டா சொல்லிக்கிறானே. எங்க அங்க உட்காரு, அங்க போ. எதிர்த்து அங்க போ. அங்க போ. நான் என்னோட சீட், மை சீட்.
எழுதி வச்சிருக்கியா? எழுதி வச்சிருக்கேன். எந்திரிச்சான் போங்களா ஏதாவது பக்கம் உட்காருங்களா. போடா அப்படியே உட்காரு. நீ ஏன் அப்படியே உட்கார்ற? ஆடா டேய் என்னங்கடா இது என்ன எழுதியெல்லாம் வச்சுக்கிறீங்க? அப்படியே 4 கிரவுண்ட் எடுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவங்க இருக்கிறாங்க. ஏன் இடம் வாங்கி போட்டாதான் உட்காரணுமா? நான் அதுக்கு முன்னாடி உட்காருவேன்டா. சோ அண்டவா அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். சரி ரைட் ஆரம்பிக்கிறேன். சரி நம்ம ஸ்ரீதருக்கு எனக்கு ஒரு gift வாங்கணும். எனக்கு ஒரு சின்ன ஆசை. கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். என்ன ஒரு gift? அது என்ன கிஃப்ட் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல 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 அது என்ன கிஃப்ட் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல உங்களுக்கு ரகசியமா? அது எனக்குள்ள ரகசியம். ரகசியமா? என்ன கிஃப்ட்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ். நான் வாங்கி கொடுக்கறப்ப நீங்க பாத்துக்கங்க. வாங்கி கொடுக்குறப்ப அது இவனே அப்படியே ஆச்சரியம் ஆயிருவான். ஓ கிஃப்ட் அது. ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கிஃப்டா? சரி ரைட் ஓகே. ஆனா பசங்க என்ன சேர்ந்து நிறைய இடத்துக்கு போறேன்டா. ஆனா என்ன இருந்தாலும் இந்த டீ கடையில வர ஹாப்பினஸ் இருக்கவே மாட்டேங்கிறேன். ஜாலியா இருக்குடா. சந்தோஷம் தான் சந்தோஷம். அவ்வளவுதான். டீ கடை தான் பசங்களுக்கு. டீ கடைக்கு போனா மட்டும் நம்மள மைண்ட்ல இருக்கிற நிறைய பிரஷர் எல்லாமே மத்த எங்க போனாலும் டென்ஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அது இவனெல்லாம் கூட்டிட்டு போனோம்னா இன்னும் நல்லா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. டீ கடைனாலே ஒரு சந்தோஷம் தான். பரவாயில்ல ஹாப்பினஸ் என்னைக்குமே பாத்தியா கடைனாலே பாடி ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்படிதான் இந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரிதான் அப்படி இருக்கீங்களா? என்னைக்கு இருந்தாலும் டீ கடையில கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. வேற எங்கேயுமே கிடைக்காது. இப்ப நல்லா கவனிச்சீங்க. அவனுக்கு கவனிச்சிருப்பீங்க. இவனுக்கு ரெண்டா ஜோடியா பேசுறாங்க. நாம பேசி இது உங்களுக்கு தருத்தமா கம்பள உட்காந்து என்ன வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட். கிஃப்ட் வாங்கிட்டியா? இதான் வாங்கிட்டேன். வாங்கல. ஓ இதுதான் அந்த கிஃப்டா? சரி வா அவனுக்கு போய் கொடுப்போம். சர்ப்ரைஸா? ஆமா இதுல வேற சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஏடா சர்ப்ரைஸ் எங்கடா போயிட்டு இருக்கான்? இங்க இருக்கான்டா. சர்ப்ரைஸ்னு கேட்டீங்க. கண்ணு மூடு கண்ணு மூடு. கை போனா கை 2 கை போயிட்டு கொட்டி வச்சு ஏதோ பெருசா கொடுக்க போறோம் போலயே. பிச்சை எடுக்கிறான் பாரு. பிச்சை எடுக்கிறாங்க. எவனாவது ஒரு கழுதை வெளியே வாங்கலையா? கிஃப்ட் நல்லா சாப்பிட்டு புதுக்கு நல்லா இருக்கு. சரியா? டேய் இதுதான் அந்த கிஃப்டா? இதுதாங்க அந்த கிஃப்ட். நல்லா சாப்பிடுவான். இது அவ்வளவு பில்டப்பா? ஏங்க அவனுக்கு இது பிடிக்குமான்னு கேளுங்க. சாப்பிடுவான். நல்லா சாப்பிடுவான். உனக்கு அவ்வளவு பிடிக்க மாட்டேது. ஒருத்தவனுக்கு கிஃப்ட் வாங்கி தர அளவுக்கு பிடிக்குமா அது? ஆமா. சரி, சாப்பிட்டு சாப்பிடு என்ஜாய் பண்ணு. உடம்பு நல்லா புதுக்குன்னு அது இதனால தான். ஓ இதனாலதான் நீ புஷ்டிக்கா இருக்கியா? சத்து டானிக் தாமரை இதை குடிச்சா குழந்தை நல்ல பூஜிட்டிக்கா வளரும்.